Glory be to God. Today's seed of power. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவ. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான். இது நம்மளால் உண்டானதல்ல, இது கர்த்தர் கொடுத்ததான ஈவ. தேவன் நமக்கு கொடுக்கறதான ஒவ்வொரு ஈவுமே நமக்கு ஏற்றதா இருக்கும். நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் நம்முடைய பலத்தை கொண்டுதான் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்தது என்று. கிடையவே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தம் சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கிறாரு. அதனாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து பெருமை பாராட்ட நம்ம இடத்துல ஒன்றுமே கிடையாது. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ரட்சிப்பை ஒரு நாளும் அசட்டை செய்து விடக்கூடாது. அதை அசட்டை செய்யாமல் அவர் கொடுத்த ரட்சிப்பை அவருக்கு ஏற்ற விதமாய் அதை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாய் நாம் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாய் வளருவோம். நாம் ஒன்றை மாத்திரம் நினைவில் கொண்டு இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பை வீணாக்காமல் நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று அதற்காக செயல்படுவோம். ஜெபிப்போம். எங்களை ரட்சித்த தேவனே, தகப்பனே, நீங்க எங்க மேல வைத்த கிருபையினாலும் விசுவாசத்தினாலதான்ப்பா நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க அதை அசட்டை செய்து விடாதபடி அந்த ரட்சிப்பை உமக்கேற்ற விதத்துல பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வரக்கூடிய நாட்கள்ல நாங்க பெற்ற இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் அறிவித்து அவர்களும் உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக. Grow powerful, be dunamis. God bless you.